திருவாரூரில் நேரத்திற்கு குடிநீர் திறந்து விடாததை தட்டி கேட்டதால் ஊர் மக்களை தாக்கிய ஆபரேட்டர் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அப்பாவி மக்களை கம்பால் தாக்கிய 6 பேரை மருத்துவமனையில் அட்மிட்டாக வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஊர் மக்களுக்கு நேரத்திற்கு குடிநீர் திறந்து விடுவதில்லை என கூறி நீர்த்தேக்க தொட்டி ஊழியரை தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய பரபரப்பு காட்சிகள்தான் இவை. இருதரப்பு மோதல் ஊர் சண்டையாக உருவெடுத்து அமைதியை 2 துண்டாக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் பேரையூர் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் நீர்த்தேக்க தொட்டி ஊழியர் ராஜாவை இதே கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் தட்டி கேட்டுள்ளார். குடிநீர் கிடைக்காமல் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள், அதனால் இனி இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என அட்வைஸ் கொடுத்துள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கு கூட்டம் கூடினர். ஒரு கட்டத்தில் பிரச்சனை பெரிதாகி நீர்த்தேக்க தொட்டி ஊழியர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தட்டி கேட்ட ரவிச்சந்திரனையும் அவரது மனைவி மற்றும் மகனை கட்டையால் அடித்து தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ரவிச்சந்திரன், விஜிலா, ஹரிஷ் ஆகியோர் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ரவிச்சந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நீர்த்தேக்க தொட்டி ஊழியர் ராஜா, அவரது சகோதரர் ஆனந்தராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஏற்கனவே இரு தரப்பினருக்கும் முன்விரோதம் காரணமாக மோதல் போக்கு இருந்து வந்ததாக தெரிகிறது. அதில் பல முறை கொலை முயற்சி வரை சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது போலீசாரின் கைது நடவடிக்கையே இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது.